ஓகே. வணக்கம் ஸ்ரீஜா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் துரை. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஏப்ரல். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஏப்ரல் 1. என்ன சிறப்பு? முட்டாள்கள் தினம். அது மட்டும்தானா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நல்ல சிறப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி சொல்லுங்க. முட்டாள்கள் தினம் ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. கிரிகேரியன் கேலண்டர் இருக்குல்ல, அதுதான். ஆமா. ஜூலியன் கேலண்டர் தான் முதல்ல எல்லாருமே ஐரோப்பிய நாடுகளில் ம், கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ம், அதுக்கப்புறம் இந்த கிரிகேரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ம், ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் அந்த ஜூலியன் கேலண்டரே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ம், அதனால் அவங்க ஏப்ரல் 1 புத்தாண்டா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனால் ஆமா. முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ம், கூப்பிட்டுட்டு ம், இருந்தாங்க. அப்படி தான் இந்த இதுக்கான ஏப்ரல் 1 முட்டாள்கள் ம், தினம் அப்படின்னு வந்தது. ம், ம், ம். ஆனால் இன்னைக்கு ஆக ரொம்ப நிறைய விசேஷம் உண்டு. இன்றைய ம். நாள் இந்தியாவுக்கு கொஞ்சம் விசேஷமான நாள். எப்படி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சது இன்றைய தினத்தில் தான். ஓ, சூப்பர் சூப்பர். ம், அதே மாதிரி நயா பைசா நயா ம். பைசா ஆமா, ஆமா. இருந்துச்சு. அறிமுகப்படுத்தியதும் இன்றைய நாளில் தான். ஆமா. அதுக்கப்புறம் 2004 கூகுள் ஜிமெயில் சேவை அறிமுகப்படுத்தியதும் இன்றைய நாளில் தான். ஆமா, ஆமா. அதனால கரெக்ட். இது இது ஒரு ம். வித்தியாசமான ஒரு நாள், இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள். ஆமா, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதே போல இந்த நிதியாண்டுடைய தொடக்கம் இன்றைக்கு தான். ஆமாம். ஃபினான்ஷியல் இயர் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னொரு வகையில பார்த்தா கூட நான் முட்டாளாகாமல் எப்படி இந்த நிதியாண்டில் தப்பித்துக் கொள்வது இல்லையா அப்படின்னு ஆமாம், திட்டமிடுவதற்கும் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா. இல்லைங்களா? சரி. இந்த இந்த நிதியாண்டில் இந்த 1ஆம் தேதி தொடங்குது. இந்த ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நிதியாண்டுன்னு சொல்றோம். இந்த நிதியாண்டுல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கலாம், என்ன மாதிரி திட்டமிடலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு உரையாடல் செய்தா பரவாயில்லைன்னு நான் நினைச்சேன் நானு. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூடி இருக்கோம். நல்லா இருக்கு, நல்ல ஒரு விஷயம். அது நம்ம உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் தான் ஏதோ கொஞ்சம் சேமிப்பாவது நம்ம கையில் மிச்சம் இருக்கும். கரெக்ட், கரெக்ட். ஆமா. இது இந்த முதலீடு திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் ஒண்ணு சொல்லுவாங்க. 50, 30, 20ன்னு சொல்லி 50, 30, 20ன்னு சொல்லிட்டு. ம். 50 விழுக்காடு என்ன பண்ணணும் நம்மளுடைய வருமானத்துல மிக மிக இன்றியமையா தேவைகள் இருக்கு பாத்தீங்களா? ஆமாம். அத வந்து நீங்க பூர்த்தி பண்ணிக்கணும். அது வந்து உணவு, உடை, இருப்பிடம் இந்த மாதிரி மருத்துவ செலவுகள். அதுக்கப்புறம் உங்களுக்கு விரும்பின விஷயங்களுக்கு செலவு பண்றீங்க இல்லையா? அது அது இருக்கணும். 30%. அதுக்கப்புறம் அது வந்து 30 விழுக்காடு. இந்த 5, 3, 2 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சுங்களா? மிச்சம் 2 இந்த மிச்சம் 20% வந்து 20% நீங்க வந்து சேமிங்க இல்ல சேமிப்புக்கு. முதலீடு செய்யுங்க ஆமாம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான சேமிப்புல ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம் சொல்லலாம். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளவு இடரை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய வயது எடுத்துக்காட்டு உங்களுடைய வயது வந்து 30ன்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது, முதலீட்டுல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது, இடரை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். எவ்வளவு பண்ணலாம், நம்ம வந்து ஃபுல்லா இறங்கிடலாமா, இல்ல ஓரளவுக்கு மிதமா பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கு வந்து இந்த முதலீட்டு ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய இந்த பினான்சியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு சூத்திரம் வச்சிருக்காங்க. உங்க வயதை வந்து அவங்க 100ல வந்து கழிக்க சொல்றாங்க. ஒரு மனிதன் சராசரியாக 100 ஆண்டு வாழ்வதாக கருதி கொள்வோம். 100ல 30 கழிச்சிருங்க. 70 விழுக்காடு. நீங்க 70 விழுக்காடு வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே. இது மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்ல நிதி திட்டமிடுதல்ல நிறைய சூத்திரங்கள் உண்டு. நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம விளக்கமா இங்க சொல்ல முடியாட்டி கூட அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பகிரலாம். இந்தியர்களுடைய சேமிப்பு பழக்கம் வந்து நம்மளை எப்பவுமே காப்பாத்துச்சு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு ஐரோப்பாவுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. பினான்சியல் கிரன்ச் ஏற்பட்டுச்சு. அப்ப எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டுச்சு அதனால. அதுல பாதிக்கப்படாத ஒரே நாடு நம்ம தான். அது ஆமாம். காரணம் வந்து அன்றைக்கு வந்து நம்மகிட்ட சேமிப்பு நிறைய சேமிப்பு. இருந்தது. தங்கம் கையிருப்பு நிறைய இருந்துச்சு. நிச்சயமா. ம். அதனால வந்து நம்ம தப்பிச்சோம். அதனால தமிழர்களுடைய குறிப்பாக இந்தியர்களுடைய இந்த சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது உலகத்துக்கே நெருக்கடி வந்தாலும் நம்ம 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 சமாளிச்சுக்கிற மாதிரி ஆமா. ஒரு இல்ல. நிச்சயமா. நம்ம கையில இருக்கும், உம் தங்கம் இருக்கும். உம். கடன். தங்கத்து வேலை பாத்தீங்க. உம் அதோட இப்போ அதோடைய விலையும் கூடுனதுனால நமக்கு வந்து கடன் வந்து வாங்கறதுக்கும் கொஞ்சம் உதவியா உம். இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, தங்கத்தை அடகு வச்சா மகிழ்ச்சியா தான் இருக்கும், நிறைய காசு கொடுப்பாங்க. ஆனா தங்கம் வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு காசு அதிகமா போயிடுச்சு. எனவே வந்து தங்கத்தை ஒரு முதலீடாக பார்க்காம
அது அழகு சாதன பொருளா மட்டும் பார்த்து நம்ம அளவா வச்சுக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டி முதலீடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா பெரிய அளவுக்கு கிடைக்குது. இப்போ இந்த நம்ம சமீபத்துல அதோடைய விலை உயரம் அதிகரிச்சுட்டே போறது வந்து அது கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் உயரலை அப்படிங்கிறப்போ பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அது கொடுக்கல. நீண்டகால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அப்படிங்கிறனால அழகு சாதன அழகு பொருளாக நீங்க அந்த காமிக்கிறதுக்காக நீங்க இதை வச்சுக்கலாம். மாறாக நீங்க முதலீடு அப்படின்ற அங்கிள் அந்த கோணத்துல பார்க்க வேண்டியது இல்லை. அப்படின்னா இந்த பேப்பர் கோல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி முதலீடு செய்யலாம். பரஸ்பர நிதியில முதலீடு செய்யலாம். அந்த மாதிரி கோல்டு ட்ரேடட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஃபண்டுலாம் சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட். அதெல்லாம் முதலீடு செய்யலாம். ஸோ அழகுக்கு அப்படின்னா அது ஒரு அளவோட நிறுத்திக்கிட்டு முதலீடுங்கிறப்ப வேற பக்கம் வட்டி திருப்பிட வேண்டியதான். அது சேமிப்பு அப்படிங்கிற பொழுது என்னவெல்லாம் கவனிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஆண்டுக்கான சேமிப்பு திட்டமிட்டல் என்னெல்லாம் கவனிக்கலாம்? என்ன மாதிரில இருந்தா பரவாயில்ல நீங்க நினைக்கிறீங்க ஸ்ரீஜா? சேமிப்பு அப்படின்போது நமக்கு லோன் வாங்குறத கொஞ்சம் கம்மியாக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ கரெக்டாக நம்ம பே பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கூடும். அதை வந்து ஆட்டோ டெபிட்டில் போட்டுட்டோம்னா கூட நமக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழி உண்டு. அதே மாதிரி நான் இப்போது அவசரப்பட்டு இந்த வட்டியெல்லாம் அடைக்க போகிறோம்ல, அது கூட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வட்டியெல்லாம் செலுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கடன் வாங்கினது வந்து அதை சீக்கிரமாக மீட்டுறதுக்கு ரீஸ்ட்ரக்சர் மாதிரி சீரமைப்பு இருக்கு. கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய கடன் அட்டைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தேவை இருக்கா இல்லையானே தெரியாம கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே அதை செலவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பே பண்ற மாதிரி ஆகும். அதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, 45 60 நாட்கள் வரைக்கும் 55 நாட்கள் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃப்ரீ கிரெடிட் லிமிட் கொடுத்துட்றாங்க. டைம் அவகாசம் கொடுத்துட்றாங்க. அப்ப நீங்க சரியா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு மாசம் முழுக்க வாங்குற அந்த பொருட்களுக்கான சேவைகளுக்கான பில் வந்து வந்துடும் இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு 20 நாள் 25 நாள் டைம் கொடுப்பாங்க. வாங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு மேல உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கரெக்டா அந்த தேதியில கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லைங்கிறப்ப வட்டி போடுவோம். பொதுவாக இந்த கடன் அட்டைகளுக்கு 24 விழுக்காடு வரைக்கும் வட்டி போடுறது வழக்கமாக இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டில் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நிலுவைத் தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஒன்று வந்து முழுக்க கட்டிடுறது, இல்லாட்டி குறைந்தபட்சம் 5,000 கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வட்டிகள் கூடுதலாக அபராத கட்டணம் போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியாக போய் 5,000 கட்டுவோம் கட்டிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு கடத்த மாட்டுக்கிற மாதிரி அது அப்படியே தான் இருக்கும். அசல் குறையாது. அபராத வட்டி மட்டும் போட மாட்டாங்க, அவ்வளவுதான். அபராதம் போட்டு அதுக்கு ஒரு வட்டி போட்டு இழுத்துக்கிட்டே போவாங்க. அது நடக்காதே தவிர உங்களுக்கு வந்து இதனால வந்து எந்த ஒரு பயனுமே இருக்காது, பெனிஃபிட்டே இருக்காது. கூடுமான வரைக்கும் அதிகமான கூடுதலான தொகையை செலுத்தி அதுல இருந்து வெளியே வரது நல்லது. அந்த கிரெடிட் கார்டுல நமக்கு ஒரு ஒழுங்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து தப்பிப்போம். நானெல்லாம் அந்த பல லட்சங்களை இழந்திருக்கேன் கிரெடிட் கார்டுல. தேவையில்லாம கடன் வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், தேவையில்லாம கட்டியிருக்கேன், தேவையில்லாம ஃபைனை கட்டி நிறைய வந்து இழந்திருக்கேன் நான். அதனால நான் அனுபவத்தில் சொல்றேன், தேவை இருக்கான்னு 1க்கு 10 முறை யோசிச்சுதான் கிரெடிட் கார்டு வாங்கணும். வாங்கின பிறகு அந்த 30 நாள் 40 நாள் வந்து திரும்ப சரியா அந்த தேதிக்கு முன்னாடி நம்ம செலுத்திட முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். முடிஞ்சதுன்னா நீங்க சூப்பர். அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நல்லா பயன்படுத்தி அதையே வந்து பெரிய ஒரு நிதி ஆதாரமா வச்சுக்கவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு தகுதி. அது அந்த திறமை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு பினான்சியல் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரம் நிதி சார்ந்த ஒரு ஒழுக்கம் இல்லை எங்கிட்ட அப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்குறத வந்து தவிர்த்துறது நல்லது. அதே போல கிரெடிட் கார்டை வச்சு நீங்க ஏடிஎம்ல காசு எடுக்கலாம். அது என்ன கொடுமைன்னா 40% வட்டி. அது ஆமா, 40% வட்டி ரொம்ப கஷ்டம். நீங்க அதை மாட்டிக்கிட்டு மீண்டு வரவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேப்பர் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, உடனடியாக வந்து அவங்க வழக்குக்கு போயிடுவோம். நீங்க கட்டாட்டி அப்புறம் நீங்க சொன்னது போல இந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் கீழே போயிடும். ஒரு லோன் வாங்க முடியாது, செய்ய முடியாது, நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அதனால தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறது இல்லை, கிரெடிட் கார்டை முன்னாடி வைக்கணும். நம்ம இது 10 முறை யோசிச்சுட்டு அப்புறம் தான் வாங்கணும். கணவரோ இல்லாட்டி மனைவியோ 2 யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். பின்தொடர்ந்து வந்தால் மட்டும்தான் நீங்க வந்து அதெல்லாம் தப்பிப்பீங்க, இல்லாட்டி தப்பிக்க மாட்டீங்க. அது ஒண்ணு.
இன்னொன்னு நம்ம பேசுறப்போ ஒன்று சொன்னதுன்னா, ஆகார் அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலா கடைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது வர்ற வழி சிறுசா இருந்தா கூட தான் பரவாயில்ல. போற வழி இருக்கு பாருங்க, ஒரு 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 பானை இருக்கு. பானையில வந்து எவ்வளவு விழுகுதுனாலும் முக்கியம் கிடையாது. ஒரு சின்ன ஓட்டை இருந்தா போதும். எவ்வளவு விழுந்தாலும் கீழே வேஸ்டா போயிட்டே இருக்கும். வேஸ்ட்டாக. அது மாதிரி வர்ற வழி சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல, போகாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றேன். நீ வருமானம் குறைவாக சம்பாதிக்கிறவா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா செலவிடுகிற முறையை வந்து கொஞ்சம் வந்து பரிசீலிக்கணும். இது சரியானது தானே, இந்த செலவை நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து பகிர்ந்து அது பண்ணுகிற பொழுது அது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதை நம்ம செய்யலாம். அதே மாதிரி நிறைய பேர் செஞ்சா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பங்கு சந்தைன்னு என்னன்னே தெரியாம போய் முதலீடு செய்வாங்க. ஆமாம். அதை பத்தி அது நீங்க சொல்லுங்க. பங்குச் சந்தையை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் முதலீடு செய்யலாம். ஆஹ் சின்ன சின்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிலெல்லாம் போடலாமே தவிர நம்ம வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் நம்ம முதலீடு செய்தால், எந்த செக்டரில் முதலீடு செய்தால் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் அதுலேருந்து பெனிஃபிட் இருக்கு. இந்த சிப்பு அந்த இதெல்லாம் அது எல்லாத்தையும் மாதம் பார்த்துட்டு பணம் செலுத்துற மாதிரி சிப். அது மாதிரி அதை பார்த்துட்டு கவனமாக செஞ்சோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அதை பத்தி என்னன்னே தெரிஞ்சுக்காம யார்ட்டையா பணத்தை கொடுத்து நீங்க முதலீடு செய்யுங்க, லாபத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உங்க பணத்தை கொண்டு ஓடிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வாழ சொல்லக்கூடாது. அது தேவையில்லாத வேலை. நிறைய கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சில மோசமான தரகர்களால் ஏமாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. நான் ஏமாந்த கதை விட்டு சொல்றேன். அதனால குடும்பம் வரைக்கும் நாமே தெரிந்து கொண்டு, நீங்க சொன்னது போல நாமே தெரிந்து கொண்டு அதை செஞ்சா அது சரியா இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா, பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து நீண்ட கால முதலீட்டாளர், ஒரு சீரியஸ் பையன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா நல்ல நிறுவனம், எடுத்துக்காட்டுக்கு வந்து HDFC ரொம்ப நாளா வந்து நல்ல ஒரு மரியாதையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இது கெயில், அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்பிக்கைத்தன்மை உள்ளது. நல்ல நீண்ட காலம் நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அங்கெல்லாம் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அப்படியே வச்சிருக்கலாம், தைரியமா வச்சிருக்கலாம். 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கூடுதலாக தான் போகும், தவிர குறையறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் வந்து இருக்காது. இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வந்து லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு 2 பயன்கள் கிடைக்கும். ஒண்ணு வந்து பங்காதாயம் என்று சொல்லக்கூடிய டிவிடெண்ட். ஆண்டு கடைசியில வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய பங்குக்கு என்ன லாபம் வருமோ அதை பிரிச்சு உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. எனக்கு கூட ₹1, ₹2, ₹3, ₹5, ₹15 எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பண்ணிதான் நிறைய வந்திருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் இன்ட்ராடே. தினமும் இன்னைக்கு ஒரு 5000 உள்ள போடுறேன், 2000 வெளியில எடுக்கணும். 1 லட்சம் உள்ள போடுறேன், 50,000 வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு தினமும் வந்து பங்குச்சந்தையை வந்து ஒரு ஊக வணிகமாக செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து கூடுதலாக ஒரு அறிவு தேவைப்படும். நிறைய தொழில் ரீதியில் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதுல அது எதுவுமே கத்துக்காம போய் மாட்டிக்கிற போது பல லட்சங்களையும் கோடிகளையும் மக்கள் இழக்கிறாங்க. அதனால தெரியாத ஒண்ணுக்குள்ள ஆழம் தெரியாமல் கால விடுறது அப்படின்னு வந்து தவிர்த்தரணும். அந்த மாதிரி ஐடியா சொன்னாலும் இல்லைன்றணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய ஃபேஸ்புக்ல வருது, இன்ஸ்டால வருது, நம்ம வாட்ஸ்அப்ல வருது. அதில் கோடிக்கணக்கில் அல்லலாம் செய்யலாம், எல்லா பேரும் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி படிக்காமையே உள்ளுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அது வந்து முழுக்க வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அல்ல அது. அதனால அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போகணுமே தவிர அவசரப்பட்டு போறத வந்து தவிர்த்தரணும். ஒரு உங்களை நான் கேட்கறேன், இப்போ இந்த வருஷத்துல நம்ம நிதி திட்டமிடல் பண்றோம் அப்படின்னா, அப்போ ஒண்ணு சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் நீங்க சேமிச்சாலும் இயற்கை நம்மள என்ன செய்யும் நமக்கு தெரியாது. நோய்கள் எப்போ வரும்னு தெரியாது, விபத்து எப்போ வரும்னு தெரியாது, உடல் என்னத்துக்காகவும் தெரியாது. அப்படிங்கிறப்போ நாம வந்து கவனிக்க வேண்டியது நம்மளோட உடல் விஷயத்த கவனிக்கணும், உடல் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன மாதிரி விஷயத்த வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும்? ஹெல்த் இன்சூரன்ஸில் கொஞ்சம் பணம் நம்ம வந்து முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம இந்த காலை அளவு அந்த ஃபிக்ஸடு அந்த டேர்ம் பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கூட அது பெட்டராக இருக்கும். சிலவங்க டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணுறது நீட்டே போகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வர்றது ரொம்ப காலம் கழித்து தான் நமக்கு அது பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொன்னேன்.
எனக்கு. இன்சூரன்ஸ் ஆமா. உடல்நல காப்பீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை பேருங்கிறத வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம அதுக்கேற்றது போல நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக இருக்கிறது போல ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து இடையில வீட்டில் யாருக்கு என்ன உடம்பு முடியாம போனாலும் அதை வந்து நம்ம கவரேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆண்டுல வந்து எந்த யாருக்குமே வந்து அதில் வந்து இன்சூரன்ஸ்ல காசை நம்ம வாங்கவே இல்லை அப்படின்னா அடுத்த ஆண்டு நீங்க எவ்வளவு இன்சூரன்ஸ் சம்மர்ஷீல்டு போட்டிருக்கீங்களோ அதுல இருந்து 1 மடங்கு 2 மடங்கு அந்த சம்மர்ஷீல்டு தொகை அந்த காப்பீட்டு தொகையை வந்து அதிகரிக்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ நான் 2 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு யாருக்குமே எதுவுமே ஆகலை எங்க வீட்டுல அப்படின்னா அடுத்த ஆண்டு என்னுடைய அதே பிரீமியம் தான் நான் செலுத்துவேன், ஆனா வந்து 4 லட்சம் மாறிடும். ம். எனது காப்பீட்டு தொகையோட காப்பீடு மதிப்பு தொகை. வந்து 4 லட்சம் ஆயிடும். இப்படியே இப்படி மடங்குகளாக போய்கிட்டே இருக்கும். சில நிறுவனங்கள் இதுக்குன்னு கொஞ்சம் கூடுதலான தொகையும் வசூல் பண்றாங்க. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரைடர்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பொதுவான ஒரு காப்பீட்டு திட்டத்தோட ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர், பர்சனல் அது பர்மனன்ட் டிசேபிலிட்டி ரைடர் அப்படின்னு ஒரு துணை பாலிசி, குட்டி குட்டியான பாலிசிஸ் இருக்கும். ரொம்ப சின்ன தொகை 500 ரூபாய் 1000 ரூபாய் அது மாதிரி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ரைடரை தனியா எடுக்க முடியாது. ஒரு மெயினா இருக்கக்கூடிய பிரதான பாலிசியோட சேர்த்து அதை எடுக்க முடியும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு எவ்வளவு ரைடர்ஸ் தேவை பணம் சேர்த்து வச்சிட்டோம்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து கட்டாயம் உடல்நல காப்பீடை செய்து கொள்ளதான் வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நோய் இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லி அதுக்கு சேர்த்து இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. இல்லாட்டி நீங்க நோயை மறைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளைம் போறப்ப வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்தையும் சொல்லிடணும். சில இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பாடி ஹோல் பாடி செக்அப் பண்ண சொல்லுவாங்க. முழு உடல் பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்டை கேட்பாங்க. அப்படி பண்றப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க மறுக்க முடியாது. இல்ல எனக்கு தெரியாது நீங்க மறைச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிப்போர்ட் என்ன இருக்கோ அதன்படி அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி டேர்ம் பாலிசி இருக்கு இல்லைங்களா? டேர்ம் பாலிசி பத்தி உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு இப்போ வந்து பிரபலமா இருக்கு. அந்த காலத்துல அவ்வளவுக்கு பெரிய பிரபலமா இல்ல. இன்னைக்கு வந்து மக்களை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையானதா இருக்கும். என்னன்னா முதல்ல இன்சூரன்ஸ் வந்த பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி தான் வந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கான இன்சூரன்ஸ் அவ்வளவுதான். அதோடைய பர்பஸ், அதோடைய நோக்கம் என்பது ஒன்னே ஒண்ணுதாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு பணம் கொடுத்து அதை வந்து ஓரளவுக்காவது நிதி அளவிலையாச்சும் வந்து அதை ஈடுகட்ட முடியுமா என்று பார்ப்பது. அவ்வளவுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் உடைய இது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள அது இன்சூரன்ஸ் வந்த பொழுது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க, முகவர்கள்லாம் போறாங்க. போய் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்லடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆக்கப்பட்டிருக்காங்க. நான் இன்சூரன்ஸ்ல வந்து நான் ஏஜென்ட்டா இருந்தேன், முகவரா இருந்தேன். எனக்கு எனது அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க, உயிர் கச்சுறுத்தலாம் வந்திருக்கு. நீ செத்து போயிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்கறது இன்னைக்கு கூட கேட்க முடியாது. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இறந்தால் மட்டுமே பலன் அப்படிங்கிறத வந்து எடுத்து போய் விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா என்டோமென்ட் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. என்னன்னா ஒரு பக்கம் இறந்தால் குடும்பத்துக்கான அந்த பயன்களை கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் இறக்காமல் இருந்தால் அவருக்கு முதிர்வு தொகையும் அந்த ஒரு விசுவாச தொகையும் சேர்த்து வந்து கொடுக்கறது. ஆக பணத்தை போட்டாங்க செத்தாதான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா இல்லாம பணத்தை போட்டா எனக்கு ஒரு பயன் உண்டு, ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. அதான் என்டோமென்ட் பாலிசிஸ். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள் இல்லாம போனா அந்த குடும்பத்தை எப்படி பொருளாதார ரீதியாகவும் சமாளிப்பது அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸோட நோக்கமே. நான் என்டோமென்ட் பாலிசிஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சேர்த்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நீங்க பணமே கட்டுவீங்க. 5 லட்ச ரூபா பாலிசி கட்டுறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, 5 லட்ச ரூபா நீங்க கட்டுறீங்கன்னா 5 லட்சத்தை நீங்க பிரிச்சு கட்டுறீங்க, இந்த 20 வருஷத்துல கட்டுறீங்க. அப்போ வந்து 4 மடங்கா கிடைக்கும். அது ஒரு 70 அது வந்து நான் ஒரு 5 லட்சம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் சொல்றது வந்து உத்தேச கணக்கா சொல்றேன், கிடைக்கும். ஆனா 20 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய 10 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கான மதிப்புங்கிறது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. பணவீக்கத்தோட நீங்க கணக்கு பண்றப்போ நீங்க ரொம்ப குறைவான தொகை தான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. ஆனா அதுக்கான பயன் இன்னைக்கே நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டோமென்ட் பாலிசி தப்பு நான் சொல்லல, அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு இன்சூரன்ஸ் தனியா பிரிச்சுக்கணும். சேமிப்பு முதலீடுங்கிறத தனியா பிரிச்சுக்கணும். முதலீட்டுக்குன்னு வச்சிருக்கிற தொகையை வந்து நீங்க மாசம் மாசம் சிப்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ்க்குன்னு போறதை வந்து என்டோமென்ட் பாலிசியில போடாம நீங்க வந்து நேரடியாக டேர்ம் பாலிசியில போடலாம். டேர்ம் பாலிசி அப்படிங்கிற இறந்தால் மட்டும்தான் காசு கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த பழைய திட்டம் போலதான் அது. என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா
ஒரு 1 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வயது உள்ள ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய்க்கான பாலிசிக்கான பிரீமியம் தொகையை மாசம் வந்து ஒரு 2000 ரூபாய் அதுக்கு கீழே வரும். 1 கோடி ரூபாய்க்கு நான் சொல்றேன். 15-20 ஆண்டுகளுக்கு மேல வந்து கவரேஜ் கிடைக்கும். அதுல வந்து மனைவியும் சேர்த்துக்கலாம், நீங்க கணவரையோ மனைவியோ சேர்த்துக்கலாம். அவங்க பணிபுரியறவங்களா இருந்தா உங்களுடைய இன்சூரன்ஸ் தொகையில பாதி தொகை உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நான் இருக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒன்றும் ஆகல, நான் நல்லபடியா இருக்கேன், எனக்கு உயிரிழப்பு ஏற்படல, என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு அப்படி ஏற்படுது வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 கோடி ரூபாய் பாலிசி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என் மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 50 லட்சம் ரூபாய்க்கான பாலிசியாக அதை இருக்கும். அதுக்கு தனியா பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. இருவரில் யார் இழந்தாலும், சம்பாதிக்கிற யாரை இழந்தாலும் அந்த பாலிசியில் வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் டேர்ம் பாலிசியில். அதனால டேர்ம் பாலிசி அவசியம் போடணும். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மிக குறைவான வருவாய் உள்ளவங்களுக்கு 10 கோடி ரூபாய் பாலிசி கிடைக்குமான்னு கிடைக்காது. உங்க வருவாயிலிருந்து ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு மாதங்கள் உயிரோடு இருந்தால், இவ்வளவு ஆண்டுகள் இவர் சம்பாதித்தாலும் ஒரு கணக்கு போட்டு தான் கொடுப்பாங்க. பெரும்பாலான பாலிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு முழு உடல் பரிசோதனை செய்யறது ஒரு வழக்கம். ஆனால் அவங்க நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறக்காகவும், ஏற்கனவே இருக்கிற நோய்க்கு பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அப்படி பண்றாங்க. எனவே வந்து இன்னைக்கு சொன்னது போல 2 விஷயங்கள். ஒன்று வந்து உடல்நல காப்பீட்டை செய்து கொள்வது, 2வது டேர்ம் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டை எடுத்துக்கொள்வது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து வட்டி குறைவான திட்டங்களை போய் முதலீடு செய்யறத பாக்குறோம். நீங்க பார்த்திருக்கலாம். பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எது கம்மியா இருக்கு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. இப்போ ரிசர்வ் பேங்க்கும் சரி, செபி போன்ற அமைப்புகளும் சரி ரொம்ப கராரா இருக்கிறதுனால நீங்க இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல அல்லது ஷேர்ல எதுல நீங்க போட்டீங்கன்னா உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடிட முடியாது. அங்கீகாரம் பெறாத அமைப்புகள்ல தான் அந்த பிரச்சனை வரும். ஈமு கோழியில போட்டீங்கன்னா காசு திரும்ப வராதே தவிர இது போல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால குறைவான வட்டி உள்ள இடங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். policybazaar.com இருக்காங்க, paisabazaar.com இருக்காங்க. அங்கே போனீங்கன்னா எங்க வந்து நீங்க எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு நிலை வைப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், வட்டி கிடைக்கும்ன்ற அவங்க ஒரு அட்டவணையா கொடுக்குறாங்க. ஒரு நிதியை எப்படி மேலாண்மை செய்வது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சுங்க, தொழில்நுட்பம். நீங்கள் ChatGPT கேட்கலாம் உங்களுடைய ஃபினான்சியல் திங்ஸ், உங்களுடைய அனைத்து பொருளாதார விஷயங்களையும் சொல்லி இந்த மாதிரி இருக்கு, நான் எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன், எப்படி நான் மறுசீரமைப்பு செய்து கொள்வது, நீங்கள் கேட்டால் அதே நல்லா பதில் சொல்லுது. நானே கேட்டு பல விஷயங்களை வாங்கியிருக்கேன். அதனால நம்ம இன்னைக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிறது இல்லை. தயவு செஞ்சு இன்னைக்கு இருந்து திட்டமிடுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும். இப்போ வரின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்க இன்கம் டேக்ஸ்க்கு கடைசியில 30ஆம் தேதி மார்ச் 30-31 பிளான் பண்றதுக்கு பதிலா கடைசி நேரத்துல போய் யாருக்காவது நம்ம வந்து டொனேஷன் கொடுக்க முடியுமா, அதுல ஏதாச்சும் நமக்கு வந்து வரி விலக்கு கிடைக்குமா, அல்லது வேற ஏதாச்சும் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மார்ச் 31 அன்னைக்கு 30ஆம் தேதி பண்ணாம ஏப்ரல் 1ல இருந்தே தொடங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லைங்களா. திட்டமிடுதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், நிதி திட்டமிடுதல் உங்க பார்வையில் ஸ்ரீஜா? நிதி திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நம்ம அப்பதான் நமக்கு வந்து நிறைய சேமிப்பு எப்படிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். முன்கூட்டியே எல்லாத்தையும் நம்ம கணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அதுக்காகவும் நமக்கு வந்து செலவு, வாழ்க்கையை நல்ல விதத்தில் வாழ்ந்து போகிறதுக்கு இந்த திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். கடைசி கட்டத்தில் போயிட்டு நம்ம இப்படி சேமிக்கணும் அப்படி சேமிக்கணும்னு அவசரப்பட்டு செய்கிறத விட கொஞ்சம் நமக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்போது நல்லாவே நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அதே மாதிரி இன்னொரு தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் பேரில் வாழ்க்கை துணை முழுசாக எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருவாங்க. எல்லாம் அவங்க தங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு தியாக வாழ்க்கையை வந்து வாழ தொடங்கிடுறாங்க. எதுவுமே வச்சுக்காத ஒரு செல்ஃப்லெஸ் லைஃப். இது வந்து எமோஷனலாக பார்த்தா, உணர்வுபூர்வமாக பார்த்தா இது வந்து ஒரு அற்புதம் இல்லைங்களா, மார்க்கத்தில். பொருளாதார ரீதியில் பார்த்தா இது சரிதானா? இல்லை, பொருளாதார ரீதியில் பார்த்தா சரியாகாது. தனக்குன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா நம்ம கையில் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நெக்ஸ்ட்டு இது பண்ணுறதுக்கும் ஒரு துணிந்து வாழறதுக்கான தைரியமும் கிடைக்கும். எல்லாட்டி அதே மாதிரி நம்ம இப்போ திடீர்னு நமக்கு ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லைனாலும், நமக்கு வந்து யாராச்சும் உதவுறதுக்கு வராங்கன்னாலும் இந்த கையில் இருக்கிற பணம் நமக்கு பெரும் உதவியாக இருக்கும்.
ம். அதே போல இறுதி காலத்துல நம்ம நம்ம யாரையும் சார்ந்து வாழாம இருக்கிறதுக்கு நீங்க சொன்னது போல அது உதவியா இருக்கு. ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. ஒரு கண்ணியத்தை கொடுத்துருது இல்லையா? நான் வெறும் ஆளா நிக்கிறேனே அப்படிங்கிறது இல்லாம, விட்றா டேய் மாசம் எனக்கு 10,000 வருதுடா. அவன நம்பி நம்ம இல்லடா அப்படின்னு சொல்லி சில பெரியவங்கலாம் சொல்றத பார்த்திருக்கோம் நம்ம. அது வெறும் பணமா இல்ல. அது ஒரு தன்னம்பிக்கையாவே அவங்களுக்கு இருக்கு. தன்னம்பிக்கை. ஆமா. அதனால தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதான் இல்லைங்களா? நிச்சயமா. தனக்குன்னு அவங்க யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது செய்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த புதுசா வேலைக்கு சேர்றாங்க பாத்தீங்களா இளைஞர்கள். அவங்க வந்து ஓய்வு கால திட்டமிடல் இருக்கு பாத்தீங்களா? அத முதல்லயே பண்ணிட்டாங்கன்னா, குறைவான முதலீட்டிலேயே அவங்க வந்து ஒரு 40 வயதிலேயே நிச்சயமா. ஓய்வு பெற்றலாம். நிச்சயமா. ஆமா. 22 வயசு, 23 வயசுல ஒரு பையனுக்கோ, பொண்ணுக்கோ வேலை கிடைக்குதுன்னா, நல்ல சரியான முறையில திட்டமிட்டாங்கன்னா 40, 45 வயதுல அவங்க ஓய்வு பெற்றலாம். அதுக்கப்புறம் அவங்க விரும்பினதை அவங்க செய்ய முடியும். நிச்சயமா. ஓய்வு காலத்துல எனக்கு மாசம் வந்து 1,00,000 வரணும், 2,00,000 வரணும்னு அவங்க திட்டமிட்டாங்கன்னா, அதற்கான திட்டமிடலுக்கான இந்த ஃபண்ட் எல்லாம் நிறைய நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுல எல்லாத்தையும் முதலீடு செஞ்சாலே அவங்களுக்கு வயது இளைஞர்கள் இருக்கிறதுனால இளைஞர்கள் பேரண்ட்ஸ்க்காக இன்சூரன்ஸ் வாங்குறதும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் ஆமா. அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. கடைசி ம். காலத்துல செய்யறத விட நே நே முன்னாடியே இது செஞ்சுட்டோம்னா பண்ணிடுறது நல்லது. அப்படின்றது. அப்புறம் அதே போல நான் ஒரு முதலீட்டு ஆலோசகர் பேசுறப்ப அவர் சொன்னார், நிறைய பேர் குழந்தைகள் பேர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சட்டப்படி சரியா இருந்தாலும் லாஜிக்கலா அது வந்து சரியில்லை. ஏன்னா குழந்தைகள் வந்து ஏர்னிங் மெம்பர்ஸ் கிடையாது. ம். இல்லைங்களா? வருவாய் ஈட்டக்கூடியவங்க கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்க பேர்ல முதலீடு செய்வது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். இப்போ வந்து புளோட்டர் பாலிசி போடுறப்ப உங்களுக்கு இது வந்துருது. மருத்துவ காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் அது பண்ணிக்கலாம். பட் நீங்க நீங்க மத்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி தனி பாலிசி எடுக்கிறத வந்து தவிர்த்தரலாம். ரெண்டாவது குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் வந்து அதனால உயிரிழப்பு ஏற்படுவது, விபத்துகளால் மரணிப்பது அது மாதிரிலாம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா முழுக்க நம்மளுடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் பேர்ல தனித்தனியா பாலிசி எடுக்கிறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றத சொல்றாங்க. அதையும் நம்ம கேட்க முடியுது. அதே மாதிரி ஸ்ரீஜா, அ ஒரு துறை சார்ந்த வல்லுனர் இருப்பாங்க இல்லையா? ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். ம். நமக்கு எல்லாமே தெரியாது. ஒவ்வொன்னுக்கும் போய் நம்ம நெட்ல போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு கம்பெனிலும் போய் கேட்க முடியாது. அரசாங்கத்திட்ட கேட்க முடியாது. ம். அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு நிறைய வல்லுனர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுடைய உதவி நாடுவது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஒரு நடுத்தர குடும்பத்திலயோ அல்லது அதற்கு கீழ் உள்ள ஒரு சராசரியான குடும்பத்திலயோ? அவங்களுக்கு பல ஆ, பல பல ஆட்கள் வந்து அவங்கள அணுகிறதுனால அவங்களுக்கு வந்து விதவிதமான சந்தேகங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவங்களே ஆராய்ஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய முதலீட்டு அனுபவங்கள் நமக்கு. ஆலோசகர்கள். ஆமாம், அவங்க வந்து ம். நமக்கு வந்து நல்ல ஒரு விதத்தில் தான் நமக்கு வந்து அட்வைஸ் கிடைக்கும். நிச்சயமாக அணுகலாம். அது அவங்கள அணுகிறதுக்கு செலவு அதிகமாகுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இல்ல. நினைக்கிறாங்க. அது தவறானது கருத்து. ஆமா. நிச்சயமாக நம்ம வந்து அவங்கள அணுகி நமக்கு வேண்டிய என்ன விஷயம் என்னென்ன முதலீடு செய்யலாம், எதுலெல்லாம் ம். சேமிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து திட்டமிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆமா. நல்லது தான். எனது நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஒரு முதலீட்டு ஆலோசகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசினா ஒரு ரூ. 2,000 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவார். ம். ஆனா அந்த 1 மணி நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிறைய தகவல்கள். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நான் என்ன செய்யணும்? ம். அப்படிங்கிற ஒரு ஜாதகம் மாரி கணிச்சு கையில குடுத்துருவாரு. அதுக்கு மென்பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. என்னுடைய வயது என்ன? எனக்கு இருக்கிற உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன? அ எனக்கு வந்து என்னோட குழந்தைகளுக்கு வயது என்ன? அவங்க என்ன படிக்க போறாங்க? ஒரு திருமணம், எனது ஓய்வு காலம், என் மனைவியோட ஓய்வு காலம், மருத்துவ செலவுகள், வீடு கட்டுறோமா? கட்டலையா? நம்ம இஎம்ஐ கட்டுறோமா? இல்லையா? பர்சனல் லோன் இருக்கா? எல்லா தகவல்களையும் வாங்கி கையில வச்சுக்கிட்டு, ஒரு டேபிள், ஒரு சார்ட் மாரி போட்டு பிரிண்ட் அவுட்டே கையில குடுத்தாங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். நீங்க இவ்வளவு சம்பாதிக்க போறீங்க. இவ்வளவு வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும். இதுக்கு நீங்க இவ்வளவு சேமிக்கணும். அதுக்கு இதுல செய்யலாம். ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 செலவு பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முதலீட்டு ஆலோசகர் உங்களுடைய நிதி சார்ந்த ஜாதகத்தை தெளிவா கணிச்சு துல்லியமா குடுத்துருவார். அதுல சரி. அதுல வந்து பிரச்சனையே இருக்காது. ஆச்சுங்களா? சோ அது போல சரியா சரி. அ நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த உங்களுடைய அறிவுரைன்னு சொன்னா என்ன சொல்வீங்க ஸ்ரீஜா? ஒரு ஆண்டுக்கான நிதி திட்டமிடலை உடனடியாக தொடங்குங்கள். அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சு பேசுகிற பொழுது, அ ஒட்டுமொத்தமா சொன்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன? உங்களுடைய ஆலோசனை என்ன? நமது வாசகர்களுக்கு. நிச்சயமா சீக்கிரமாவே அது இந்த இந்த நிதியாண்டு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து அது செயல்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுலெல்லாம் நமக்கு வந்து சேமிப்பு செய்ய முடியும், அது நமக்கு எப்படி வசதியா இருக்கும். கடைசி நம்ம வந்து நிறைய சேமிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் நிறைய இடத்துல காலை வச்சாலும் முடியாது. நமக்கு எத்தனை செலவுகள் எப்படி இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கணிச்சு
நம்மளுடைய அதை வந்து ஒரு சீராக செஞ்சு வந்தோம்னா இந்த வருஷம் ஒரு ஒரு 3 மாதம் ஆச்சு நமக்கு அதை பற்றி ஆராய்ந்து நாம் உட்காந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து இந்த ஆண்டோட கடைசியில் அதனுடைய நல்ல பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வீட்டு வரி அதெல்லாம் செலுத்துகிறாங்கல்ல, அது கடைசி மூமெண்ட்டில் பண்ணுறதை விட அதுக்கு அது வந்து எந்த நேரத்தில் டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசித்து சீக்கிரமாகவே செலவுகளையும் நம்ம வந்து எங்கெல்லாம் வரும் செலவுகள் அதெல்லாத்தையும் நம்ம கணிச்சு வச்சோம்னா நமக்கு வந்து சேமிப்பும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக நீங்க சொன்னது சுருக்கமா எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், பருவத்தை பயிற்சின்னு சொல்ற மாதிரி எதையும் காலத்துல முன்கூட்டி செஞ்சிட்டோம்னா கடைசி நேரத்துல வந்து அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்பயே கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சுமை வந்து கொஞ்சம் குறையும் இல்லைங்களா? ஆமாம். அதனால அப்படி பண்ணோம்னா நம்ம கட்டாயம் ஏப்ரல் ஃபுல் இல்ல வருஷம் முழுக்கவே அந்த பினான்சியல் இயர் ஃபுல்லாவே ஃபுல் ஆக மாட்டோம் இல்லையா? ஆமாம். ஓகே, நல்லது ஸ்ரீஜா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.